நண்பா, நான் கோடி. இது நம்ம ஆட்டோ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஆட்டோ ஓட்ட போகிறோம். இன்றைக்கி வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. எல்லாருக்குமே வந்து ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ ஓடுது, அதாவது ஹாலிடே டைமில் ஆட்டோ ஓடுமான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் வந்து வீக்கெண்ட் டைமில் ஓட்டியிருக்கேன், ஆனால் ஹாலிடே டைமில் ஓட்டினதில்லை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வந்து ஹாலிடே டைமில் வந்து ஓட்ட போகிறோம். வந்து விஐடி கிட்ட தான் இருக்கும். விஐடி கிட்டனா இங்கே டாட்டா ரிப்பன் பில்டிங் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்காப்புல, அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து எல்லா ஆப்பையும் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11:07 ஆகுது. நான் உங்களுக்கு வந்து லாகின் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கலாம், வெளியே போகிறவங்க அந்த மாதிரி, இல்லைனா வந்து ஏதாச்சும் வாங்குறவங்க, இல்லைனா வந்து லாங் போகிறவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம். முடிஞ்சாலும் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 8 மணி வரைக்கும் தான் ஆட்டோ ஓட்ட போகிறோம். 8 மணிக்குள்ளே எவ்வளோ ஆட்டோ ஓட்ட முடியுதோ சொல்லி அதுக்குள்ளே நம்ம போட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம 9 hours தான் ஆஃபீஸ் போனால் 9 hours ஒர்க் பண்ணுற மாதிரி, நம்ம ஆட்டோவையும் இப்போ வந்து 9 hours தான் ஓட்ட போகிறோம். ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட்டுலாம் இப்போ ஓட்டுற மாதிரி இல்லை. 9 மணி நேரத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் எவ்வளோ கேஸ் போகிறேன், அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம், எந்தெந்த லொக்கேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பார்த்துக்கிட்டே இருங்க, தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்துங்க. முதல் சவாரி வந்து முடிச்சுட்டு உட்காந்து இருக்கும். முதல் சவாரிக்கு வந்து நமக்கு எவ்வளோ கிடைச்சிதுன்னா, இது பாருங்கள், 100 ரூபாய் நமக்கு வந்து கிடைச்சிது. கோயில் சவாரி தான் முதல் சவாரியே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி கோயில் இருக்குது. இது வந்து கரெக்டாக விஐடி பேக் சைடுக்காக இருக்குது. இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க ஆளுங்களாம். உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியல. எனக்கு கூட விளையாடணும்லாம் நிறைய ஆசைலாம் இருக்குது மக்களே. ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டோன்னா நம்மளோட ஆசை பாசம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம அடுத்த லெவல் போனோன்னா நம்மளோட விளையாட்டுத்தனத்தெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டி வைக்கணும். அதனால வந்து விளையாடலாம் போகிறதில்ல. விளையாட போனால் மட்டும் நான் கலெக்டர் எல்லாம் கிடையாதுங்க. என்னால் அந்தளவு விளையாடவும் எனக்கு தெரியாது. ஏதோ ஏனோ தானும் விளையாட தெரியும். மற்றபடி நான் ரொம்ப விளையாடவும் மாட்டேன். நண்பா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பாக வந்து லாகின் பண்ண போகிறோம். இப்போயே டைம் வந்து 11:20 ஆகிடுச்சு. முதல்ல வந்து நம்ம ஊபர் வந்து லாகின் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ரேப்பிடோ. ஓகே, ரேப்பிடோவும் லாகின் பண்ணியாச்சு. மூணாவதாக வந்து ஓலா வந்து லாகின் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் மூணு ஆப்பில் வந்து ஓட்டுறோன்னா, நம்ம வந்து ஆஃபீஸ் போகும்போது எதில் வேணாலும் கிடைக்கலாம் நமக்கு அந்த சவாரி. ரிட்டர்னாக நமக்கு எந்த ஒரு ஆப்பில் வேணாலும் வந்து ரிசீவ் ஆகலாம். அதனால தான் நம்ம வந்து 3 ஆப்லேயும் வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம். சரி ஓகே நண்பா, இப்போ டைம் வந்து 11:20 ஆகுது. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து 100 ரூபாய். நான் கிட்ட தான் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்கு 100 ரூபாய் வந்து கிடைச்சிது. முதல் ஆர்டரே கோயில் சவாரி தான், ரொம்ப சூப்பரான சவாரி. இன்றைக்கி பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது வந்து ஆட்டோவோட மைலேஜ் பற்றி கேட்டிருந்தீங்க. என்னால் அதில் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ வந்து என்னோடய ஆட்டோவோட இது கேஸ் அளவு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ, அதாவது கேஸ் அளவு காமிச்சது. இன்றைக்கி ஃபுல்லாக நான் எவ்வளோ ஆட்டோ ஓட்டுறேன்றதையும் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போதைக்கு நான் ஒரு 1.5 கிலோமீட்டர் 100 ரூபாய்க்கு வந்தேன். அது நல்ல சவாரி தான். எனக்கு தெரிஞ்சு காலையிலே ஃபஸ்ட்டு சவாரி சூப்பரான சவாரி எனக்கு கிடைச்சிச்சு. எந்த ஒரு ஆப்லையும் நான் எடுக்கல. அதே மாதிரி எனக்கு கமிஷனும் போகாது. இது வரைக்கும் நான் 14,022 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கேன். எனக்கு 5 பாயிண்ட்டுமே கேஸ் இருக்குது. ஏன்னா நான் வேலைக்கிழமை போகும்போது தான் வந்து கேஸ் போட்டு போனேன். இந்த சவுண்டு வந்து எதனால் வருதுன்னா எனக்கே தெரியல. நான் வந்து இந்த வீக் வந்து எப்படியாவது சர்வீஸ் விட பார்க்கணும். ஏன்னா வந்து நான் 7,000 கிலோமீட்டர் கிட்ட நான் ஆட்டோ ஓட்டிட்டேன் தேர்ட் சர்வீஸ் விட்டு. இப்போ கரெக்டாக மேலக்கோட்டையில் தான் இருக்கும், செட் ஜோசப் சர்ச் கிட்ட இருக்கும். சரி ஓகே, இந்த இடத்துல ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் வந்து 11:26 ஆகுது. இன்னும் நமக்கு எதுவுமே கிடைக்கல. சரி ஓகே மக்களே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இது வந்து ஆயுத பூஜைனாலே ஆட்டோ உங்களுக்கு திருவிழா மாதிரி. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஆட்டோ எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். தெரியும்னு சொல்லி பார்க்குறேன். ஆட்டோங்கெல்லாம் பாருங்கள் அழகழகாக இருக்காங்க. கரெக்டாக ராஜம்மாள் எக்ஸ்போர்ட் அந்த இடத்துல தான் இருக்கும். டுவர்ட்ஸ் கிளம்பாக்கம் ரோட் வந்து பார்க்கலாம் இன்னைக்கு ஏதாச்சும் சவாரி கிடைக்குதான்னு. இப்போ டைம் இப்போயே பாருங்கள், நம்ம 11 மணிக்கு ஒரு ஆர்டர் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 12:30 மணிக்கு தான் ஒரு ஆர்டர், அதுவும் 100 ரூபாய் சவாரி. பாருங்கள், இங்கே உள்ளே போயிட்டு டாட்டாவில் நிற்கிறோம். நம்ம டாட்டாக்குள்ளேருந்து எஸ்பிஐக்கு தான் வந்து நமக்கு சவாரி வந்து அடிச்சிருக்கு. அமௌண்ட் வந்து 86 ரூபாய் காமிச்சது. நம்ம கஸ்டமர் கிட்ட 100 ரூபாய் கேட்டிருக்கோம், தரேன்னு இருக்காங்க. சரி ஓகே, வாங்க நம்ம ட்ராப் பண்ணிட்டு விலாகை கண்டினியூ பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட்டு இது தெரியுதான்னு சொல்லி தெரியல. ஃபுல்லாக பெரிய பில்டிங் தான். உன்னோட சின்ன பில்டிங்கில் எனக்கும் ஆசைலாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் 10th ஃப்ளோரில் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு. அது ஏன்லாம் தெரியாது. எனக்கு 10வது மாடியில் ஒரு வீடு வாங்கணும். பார்க்கலாம் நம்மளால் முடியுதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக முடியுன்ற நம்பிக்கையோடு உழைச்சா முடியும்.
ட்ரை பண்ணலாம். ஓகே நண்பா, அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரெண்டாவது ஆர்டரும் கிடச்சிச்சு. ரெண்டாவது ஆர்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து நம்ம பிக்கப்னா அது காட்டுறேங்க. பிக்கப் வந்து 1.5 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. நம்ம போயிட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணலாம். இங்கேருந்து வந்து 16 கிலோமீட்டர் கிட்டே ட்ராப் வருது கோவளம் கிட்டே. சரி, நம்ம கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தராங்க, எவ்வளோ நமக்கு டிப்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லி காட்டுறேன். நண்பா, நம்ம 3வது ஆர்டரும் முடிச்சாச்சு. 3வது ஆர்டர் நம்ம எங்கே முடிச்சிருக்கோன்னா, அங்கே போலச்சேரியிலேருந்து இது வரைக்கும் கோவளம் வரைக்கும் வந்திருக்கோம். கோவளத்தில் மாதாபிதா ஹாஸ்பிட்டல். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து தெரியாமல் கேட்டோம் 25 ரூபா. ஆனால் அவங்க வந்து ஒரு 50 ரூபா கொடுத்துட்டாங்க நமக்கு எக்ஸ்ட்ராவாக. இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி காட்டுறேன். நான் உங்களுக்கு ஓவராலாக எனக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹாஸ்பிட்டல் கிட்டே ட்ராப் பண்ணிவிட்டு எம்டி பிளேஸில் வந்து உட்காந்து இருக்கேன். அதாவது அங்கே ஹாஸ்பிட்டலாண்ட க்ரௌடாக இருக்குது, நம்மளால் அங்கே வீடியோ வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. அவங்கள வந்து எண்ட் ட்ராப் கொடுக்கலாம். கலெக்ட் த பேமெண்ட். எவ்வளோ அமௌண்ட் காட்டுதுன்னா 175 ரூபா 36 பைசா காட்டுது. ஆனால் நம்ம கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 220 ரூபா கிட்ட கொடுத்துருக்காங்க. 45 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நல்ல கஸ்டமராக இருக்காங்க. சரி, ஓகே நண்பா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இன்னொரு ஆர்டர் அடிக்குதான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் 1:30 மணி ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்து கரெக்டாக அடிக்கலை. நிறைய பேர் ஊருக்கு போயிட்டதுனால ஆர்டர் கிடைக்கலன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து கோவளத்தில் தான் இருக்கோம். கோவளத்துலேருந்து நமக்கு ஏதாச்சும் ஆர்டர் கிடைச்சதுன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கமாக போகலாம். இது பூஜைன்றனால சரியாக நமக்கு ஆர்டரே கிடைக்கவே இல்லை. கொஞ்சமாக தான் ஆர்டரே கிடைக்குது. எப்படின்னா அதுவும் சின்ன சின்ன சவாரியாக கிடைக்குது. இல்லைனா அந்த சவாரிக்கான அமௌண்ட் வந்து சுத்தமாக இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறதுக்கு. அதனால் நான் வந்து இப்போது சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். எங்கன்னா இந்த புதுசாக பைபாஸ் மாதிரி போட்டுன்னு வராங்களே, அதாவது செங்கன்மால் டு கழிப்பட்டு வரைக்கும் ஒரு பைபாஸ் மாதிரி ஒன்று போட்டு படூர் வரைக்கும் அந்த ரோட்டில் தான் உட்காந்து இருக்கேன். சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆர்டர் ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. எங்கள் பீச்சாண்ட கோவளம் பீச்சாண்ட உட்காந்துருந்தாலும் அங்கேயும் ஆர்டர் இல்லை. ஸோ எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் வெளியே போகிறதுக்கு கூட யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லோரும் வீட்டில் சாமி வேறு கும்பிட்டுன்னு இருப்பாங்க இன்றைக்கி, இப்போயும் சாயங்காலமும். ஸோ அதனால் இன்றைக்கி ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மனம் தளரக்கூடாது. 1000 ரூபாய் கிடைச்சாலும் போதுன்ற அளவு தான் நம்ம ஓட்டணும். ஏன்னா யாருமே நம்ம தப்புலாம் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்மளுமே, இப்போ நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, லீவ் டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்க தானே பார்ப்போம். அதனால எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஈவினிங் டைமில் வேணால் சவாரி அடிக்கலாம். ஈவினிங் ஒரு 3-4 சவாரிலேயே நம்மளால் 1000 ரூபா ஓட்ட முடியும். அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. இன்னும் ஒன்று, நம்ம வந்து இப்போ பகல் டைமில் வந்து டிராஃபிக் இருக்காது. ரோடு அந்த அளவு டிராஃபிக் இல்லாதனால நம்ம அப்படியே ஜாலியாக ஓட்டின்னு இருக்கலாம். அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு மேலே அந்த அளவு டிராஃபிக் இருக்காது. நீங்கள் அந்த டைம் ஓட்டலாம். என்ன ஒன்றுனா ரிட்டர்ன் சவாரி கிடைக்கும்னு எந்த ஒரு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ரிட்டர்ன் சவாரி கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியாது. அதனால தான் வந்து நான் நைட் டைம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி ஒரு 9 o'clock சவாரிலாம் எடுத்து முடிச்சுட்டு எம்டியாக கூட நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் எனக்கு 9 o'clock மேலே நான் சவாரி வந்து ஓட்ட மாட்டேன். எனக்கு அது வந்து அதான் கட்டுப்படியாக ஆகாதுன்னு சொல்கிறத விட எனக்கு அது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஏன்னா இப்போ நான் வந்து 9 மணிக்கு நான் ஒரு இடத்துக்கு சவாரி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் எப்போ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி தெரியாது. அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து சவாரி ஓட்டிட்டு வீட்டுக்கு வர தான் பார்ப்பேன். எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் நான் முடியோடவும் தாடியோடவும் வந்து வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து எல்லாமே இல்லாமல் போடுறது கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்குது. இதுலேயே வந்து எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. நின்ன இடத்துலையே வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு வந்தாங்க. இது பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்மக்கி பாருங்கள், அந்த பறவையால் அதிகமாக பறக்க முடியல. பறக்க முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயின்னு இருக்காங்க. நின்ன இடத்துலையே தான் அதிகமாக பறந்துக்கிட்டே இருக்காங்க. அது என்ன பறவைன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடமே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். இதான் வந்து புதுசாக போட்ட ஹைவே ரோடு. நான் வந்து இப்போ முனையில் ஓரமாக வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து பெரிய இடம் தான், பார்த்தா தெரியும். நீங்களாம் இங்கே தான் நண்பா நான் சின்ன வயசுலலாம் விளையாடுவேனே. எப்படி சொல்கிறதுனா, இந்த உப்பாலம் வந்து வத்திரும் மழை இல்லைன்னா. மழை இல்லாத போது வத்தும் போது நான் இங்கே தான் உட்காந்து இங்கே தான் விளையாடுவோமே. கிரிக்கெட்லாம் இங்கே தான் வந்து விளையாடி இருக்கேன். பின்னாடி இருக்கிற இடத்துல தான் வந்து நான் பின்னாடி தெரிகிற இடம் தான் வந்து நான் ஒரு காலத்தில் உருப்படாமல் சுத்தம் போது இருந்த இடம். எப்படின்னா, நான் எனக்கும் மற்றவங்கள மாதிரி தான் பசங்க கூட சேர்ந்து ஜாலியாக சுற்றுறது, மீன் பிடிக்கிறது, கிணத்துல குளிக்கிறது, அப்படி தான் நானும் சுற்றிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் லைஃப் வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரிய ஆரம்பித்தோடனே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால தான் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல.
எனக்கு இந்த இடம் தான் ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறதுனா வீடு எனக்கு அந்த இடத்துல இருக்கும். நான் அங்கேருந்து என்ன பண்ணுவேன்னா ஸ்கூல் டைம்லாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு கிளம்ப கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நான் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து இங்கே உப்பாலத்துக்கு வந்துடுவோம். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக இங்கே வந்துட்டு இங்கே விளையாடிட்டு ஹாப்பியாக ஃபன் பண்ணிவிட்டு ஒரு 7-8 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே போவேன். ஆனால் இப்போ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாறிடுச்சு. நான் சொல்கிறது எப்போனா 2015க்கு முன்னாடி. இப்போ வந்து 2025 10 வருஷத்தில் இந்த இடம் செம்ம டெவலப் ஆகிடுச்சு. அது இல்லாமல் வந்து நான் அந்த டைம் விளையாடும் போதெல்லாம் வந்து நிறைய தண்ணிங்கெலாம் இருக்காது. தண்ணி இருக்கும், ஒரு நீட்டாக இருக்கும், அதில் கொஞ்சம் வழி போகும். அந்த வழியிலேருந்து தான் நாங்கள் வந்து எகிரி குச்சி மீன்லாம் பிடிப்போம். இங்கே உப்பாலத்தில் மீன் பிடிக்கணும்னா மட்டும் வலை போட்டோ இல்லைனா வந்து தூண்டில் போட்டோலாம் பிடிக்க முடியாது. நம்ம இறங்கி உப்பாலத்தில் நடந்தேன்னு வைங்களேன், கால் மதிக்கிறதுல ஒரு ஜிலேபி மீன் மாட்டோம். செம்ம ஃபீல் அதெல்லாம். அந்த மீனை கையில் பிடிச்சி அதை வந்து அது மேலே நமக்கு வந்து மிளகாத்தூள்லாம் கிடைக்காதுல்ல. நம்ம ஸ்கூல் கட்டடிச்சிட்டு வரும்போதெல்லாம் எங்கே அந்த மிளகாத்தூள்லாம் கிடைக்கிறது. அதனால் அப்படியே அந்த மீனை வந்து குச்சியில் சொல்லி சுட்டு சாப்பிட்றதுலாம் சரியான ஃபீல். நீங்கள் யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் செம்ம ஃபீல். அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட லைஃப் வந்து தலைமையிலே அடிக்கும், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பிகாம் முடிச்சது, அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சதுலாம் அதுக்கப்புறம் ஒரு எம்என்சி கம்பெனியில் நல்ல வேலைக்கு போனது. இப்போது ஆட்டோன்றது அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு மாதிரி என்னடா ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆட்டோலேயே நல்ல இன்கம் வரும். எனக்கு வண்டி ஓட்ட பிடிக்கும். அதனால் அது ஆட்டோவா லாரியா குட்டியானியா பைக்கா அப்படிலாம் கிடையாது. வண்டி ஓட்டுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பிடிக்கும். எல்லாமே எங்கள் அப்பா வந்து டிரைவர்னால எனக்கு அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு ஆசை. ஆனால் எங்கள் அம்மா விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அப்படியே ஓகே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழிலாம் செஞ்சுட்டு போயினே இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய எம்என்சி கம்பெனியில் எப்போனாலும் நம்மளை தூக்கி வெளியே வச்சுருவான். போங்க உங்களோட ப்ராஜெக்ட் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து வெளியே போகணுன்னு சொல்லிடுவோம். அதனால் நமக்கு இன்னொரு தொழில் கையில் இருந்ததுன்னு வைங்களேன், நெக்ஸ்ட்டு நம்ம சர்வே பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போது நான் தனியாக இருக்கேன், எனக்கு ஃபேமிலி இல்லைன்னா நான் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேடா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்ற நம்பிக்கைலாம், அதாவது அந்த அளவுக்கு அவ்வளோதான் கிடையாது. அதிகபட்சம் ஒரு பையன் ஒரு பேச்சுலருக்கு எவ்வளோ தேவை, 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா தேவை. அது அவன் எப்படி வேணாலும் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்விக்கி ஓட்டலாம், ஜெப்டோ ஓட்டலாம், பிளிங்கிட் ஓட்டலாம். 200 ரூபானா நம்ம எந்த மாதிரி வேணாலும் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அதுவே நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், அது உங்களை மட்டும் பாதிக்காது. உங்கள் ஒய்ஃப்லேருந்து குழந்தைங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து பார்க்கணும். அதாவது குழந்தைலாம் வந்து எது ஆசைப்படும் என்ன கேட்கும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம முதல்ல நம்ம உழைக்கிறதே நம்ம குடும்பத்துக்காக தான் சொல்லி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம போயினே இருக்கணும். ஒரு இடத்துல வந்து தேங்கி நிற்கக்கூடாது. தேங்கி நின்னா நம்ம அது பாசப்பூச்ச தண்ணி மாதிரி ஆகிடுவோம். ரிவர் மாதிரி ஓடிக்கினே இருக்கலாம். அப்போ தான் நம்மளை வந்து நிறைய பேர் ரசிப்பாங்க. நிறைய பேர் ரசிக்கிறத விட நம்மளே கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்போம். இல்லை இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும், ஒரே இடத்துல தான் இருக்கணும். இந்த தண்ணிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பச்சை கலரில் இருக்கும். ஆனால் கடல் தண்ணி எப்பவுமே பச்சை கலரில் மாறாது நண்பா. ஏன்னா அலையில் வந்து அது உருண்டுக்கிட்டே இருக்கிறதுனால கலர் வந்து மாறவே மாறாது. நீல கலரில் இருக்கும், இல்லை வான கலரில் இருக்கும். தண்ணி கலர் இல்லை, அதனால் அது வான கலரில் ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அது சுத்தமாக இருக்கிறதுனால தான். நீங்கள் எவ்வளோ தான் அந்த தண்ணியில், அதாவது கடல் தண்ணியில் நீங்கள் எவ்வளோ தான் அசுத்தம் பண்ணாலுமே சரி, ஏதாச்சும் நீங்கள் பொருள் போகதோ இல்லை கழிவு நீர் கலந்தாலும் சரி, அந்த தண்ணி எப்பவுமே பியூராக தான் இருக்கும், வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம உப்பு கறிக்கும், அது வந்து நேச்சுரல். ஆனால் என்ன ஒன்றுனா, நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் கழிவை கொட்டினா கூட அந்த தண்ணியோட கலர் வந்து மாறிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, தேங்கி நிற்காதீங்க, ஏஞ்சி ஓடுங்க. ஓட தான் முடியும். நிறைய பேசி மொக்க போடுறேன்னு சொல்லி எனக்கு தெரியுது. எனக்கு இன்னைக்கு சவாரி கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எம்டியாகவே உட்காந்து இருக்கேன். நீங்களே பாருங்கள், டைம் வந்து 2-3 ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு சவாரியே கிடைக்கவே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்கீங்க உட்காந்துக்கும். உங்களுக்கே தெரியுதான்னு சொல்லி பாருங்கள். வீடியோ நான் நிறைய பேசி மொக்க போட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஏதாச்சும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆஃபீஸ்லையுமே அப்படி தான். என்னை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து பேசாமல் இருந்தேன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதனால நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உங்ககிட்டே நான் வந்து நல்லா நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். வழன்னு குழன்னு நிறைய பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. முக்கியமான கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் இப்போது வந்து கொஞ்சம் சொல்லலான்னு சொல்லியிருக்கேன். அது வந்து என்னென்னா, எனக்கு வந்து இப்போ நான் ரீசெண்டாக மார்னிங் வந்து ஒரு vlog அப்டேட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட், அதாவது எனக்கு வீட்டில் இருக்கிறவங்க விஷ் பண்ணுறாங்க, நான் பேசி பழகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணுறாங்கன்றது வேறு. என்னோடய முகம், அதாவது உங்களோட முகமே எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்களே எனக்கு வந்து விஷ் பண்ணுறீங்கன்னா எனக்கு ரொம்ப அதெல்லாம் பெரிய ஆதரவு. இப்போ நாளை பின்ன இப்போ என் வீடியோ மொத்தமாக ஒரு 10,000 பேர் பார்த்துருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 10,000 பேருக்கு என் முகம் கொஞ்சமாச்சு ஞாபகம் இருக்கும்ல. இந்த பையனை ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், இந்த பையன் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறான்ற ஒரு ஞாபகம் வந்தாலே போதும். நம்ம பெரிய ஆளாக வரணும்லாம் அவசியமே கிடையாது. நம்ம சர்வே பண்ணுற அளவு வந்தால் போதும்.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து இப்போதைக்கு ஒரு கமெண்ட் மட்டும் ரிவீல் பண்ணுறேன். நண்பா, எனக்கு வந்து ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு ஜீவரத்னம்னு ஒரு பிரதர்கிட்டேருந்து. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல் டேய் வீடியோ ஆல் டெலீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொல்லி தெரியல. நான் வந்து இப்போது வீடியோ போடுறேன்னா அது வந்து யாரையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் போடுவேன். நான் இதனால் வரைக்கும் போட்ட வீடியோவில் அதாவது ரன்வே சவாரி எதுவுமே எடுக்காதீங்க, ஊபர் ஓலாவில் மட்டும் எடுங்கன்னு தான் போட்டுருக்கேன். இப்போ நீங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் ஓட்டுறவங்களுக்குமே நான் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நான் ஏன் வீடியோ டெலீட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரில. நான் எந்த ஒரு வீடியோலையும் தப்பான எந்த ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவும் இல்லை. நான் உண்மையை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுவும் நான் டெய்லியும் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறேனோ அதை மட்டும் தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்போதைக்கு அவருக்கு ஏதாச்சும் என்னால் பாதிப்பு அடைஞ்சிருந்தால் ரொம்ப சாரி நண்பா. நான் உங்களை எந்த வகையில் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி தெரியல. அதாவது இப்போ ஆட்டோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் சொல்லி தான் ஆட்டோ வாங்கணும்லாம் இல்லை. அவங்க வந்து தோணியிருக்கோ அதனால் அவங்க வந்து ஆட்டோ வாங்குவாங்க. எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குது, அதனால தான் எல்லாருமே ஆட்டோவே ஓட்ட வராங்க. இதனால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் கிடைக்காம போகிறதும் இல்லை, புதுசாக வரவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து வராமல் இருக்க போகிறதும் கிடையாது. யாருக்கு திறமை இருக்கோ அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க மேலே ஏறி வர போகிறாங்க. நான் உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை நான் உங்களை ஏதாச்சும் சொல்லி கஷ்டப்படுத்தியிருந்தாலோ மன்னிச்சிருங்க. நான் வந்து யாருமே ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ணவே இல்லை. எனக்கு தோன்றதை மட்டும் தான் நான் வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் தான் இன்னொரு கமெண்ட்டும் சொல்லியிருக்கீங்க, என்ன பேட்ரி வாங்கலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேட்ரி கேட்டது வந்து ஓகே தான். நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்க்கல மீன்ஸ் பார்த்துருப்பேன். லைக் எனக்கு வந்து நிறைய எமர்ஜென்சி இருந்ததுனால வந்து நான் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்க மாட்டேன். என்னோட சஜஷன், நீங்கள் பேட்ரி ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருந்தால் டாட்டா பேட்ரி இருக்குல்ல, டாட்டா கன்சல்டன்சியோட பேட்ரி வந்து இருக்கும் பிளாக் கலரில். நீங்கள் அந்த பேட்ரி யூஸ் பண்ணுங்கள். அது வந்து லைஃப் லாங் நல்லா இருக்கும். நல்லா தான் ஏன்னா எனக்கு R15லையும் அதான் கொடுத்தாங்க. R15 பைக்லையும் அதான் வச்சுருந்தேன், நல்லாவே இருந்தது. 6 வருஷம் ஆயிடுச்சுன்னு எனக்கு அந்த பேட்ரி வந்து எதுவுமே ஆகலை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டாட்டா பேட்ரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னோடய சஜஷன். ஸோ நான் உங்களை ஏதாவது திரும்ப சொல்கிறேன், நான் உங்களை கஷ்டப்படுத்தணும், எல்லாரையும் வந்து ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், என்னால் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்னு தான். கஷ்டப்படுறவன் ஏர்ன் பண்ணலாம், கஷ்டப்படாதவனால ஏர்ன் பண்ண முடியாது. நான் உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி நண்பா. இப்போயே வந்து 2:30 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம வந்து இன்னும் மார்னிங் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஆஃப்டர்நூன் வந்து இன்னும் நம்ம சாப்பிடவே இல்லை. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஈவினிங் மேலே ஆட்டோ எடுத்து ஓட்டலாம். நீங்கள் சவாரி கிடைக்க மாட்டேது, நம்மளும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரில. நீங்கள் பார்த்துங்க, எல்லா நாளுமே நமக்கு சவாரி கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில நாள் சவாரி கிடைக்கலாம், ஒரு சில நாள் சவாரி வந்து கிடைக்காமையும் போகலாம். என்னோடய லொக்கேஷன் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து கேளம்பாக்கத்தில் தான், தையூரில் தான் படித்தது, தையூரில் தான் பிறந்தது, தையூரில் தான் வளர்ந்தேன். எனக்கு எல்லாமே தையூர் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜீவரத்னம் ப்ரோக்கு மட்டும் சொல்லியிருந்தேன். ஜீவரத்னம் ப்ரோ மட்டும் கிடையாது, என் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன். நான் உங்களை வந்து ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து நான் உங்களை ஏதாச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தாலோ இல்லை, நமக்கு வந்து 4வது சவாரியும் கிடைச்சிச்சு. 4வது சவாரி எங்கன்னா மாம்பாக்கத்துலேருந்து பனங்காட்டுப்பாக்கம்னு ஒரு இடத்துக்கு தான். அது பாருங்க, ஃபுல்லாகவே தெரியும், காடு மாதிரி தான் இருப்பாப்புல. இது ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சு தான். இந்த இடம் தான், இங்கே தான் வந்து ட்ராப்பு. ஸோ நல்லா இருக்குது இந்த இடம். ஆனால் சரி ஓகே மக்களே, இது வந்து 2 வே சவாரி. இது வந்து அப் அண்ட் டவுனு. மொத்தமாக வந்து 200 பேசணும். ஆனால் அவங்க வந்து கிலோமீட்டருக்கு வந்து நீங்களே பாருங்களேன், அவங்க போட்ட கிலோமீட்டர் எங்கே, பட் நம்ம இறக்கி விட்ட கிலோமீட்டர் எங்கேன்னு சொல்லி பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கோம். சவாரி ஒன்று எடுத்தோம்ல 3 மணிக்கு, மாம்பாக்கம் டு பனங்காட்டுப்பாக்கம்னு சொல்லியிருப்பேன். இப்போது அந்த சவாரி இன்னும் முடிக்கவே இல்லை நண்பா. அவங்க 20 நிமிஷம் தான் வந்து ரெஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க, அதாவது வெயிட் பண்ணி கூப்பிட்டு வரணும். 20 நிமிஷம் இருந்தாங்க. டைம் இப்போயே வந்து 3:48 ஆகிடுச்சு. நான் சவாரி எடுக்கும்போதெல்லாம் 2:56, இப்போயே டைம் 3:47 ஆகிடுச்சு. அவங்க எப்போ அந்த சவாரி முடிப்பாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த சவாரிக்கு எவ்வளோ ஸ்பேர் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பசிக்கு வேற ஆரம்பிச்சிச்சு. இப்போயே 3:45 ஆகிடுச்சு. சரி ஓகே நண்பா, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க இதோட முடிக்கிறாங்களா இல்லைனா வந்து ரிட்டர்ன் வேறு எங்கேயாச்சும் போக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கேற்ற அமௌண்ட் நம்ம வாங்கிக்க வேண்டியதான். ஏன்னா ஓகே 1 ஹவர் நமக்கு வந்து இந்த டியூட்டியே போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கஷ்டம் இல்லை நண்பா. இன்னும் அந்த சவாரி வந்து முடியவே இல்லை. இப்போ நம்ம வந்து அவங்கள சவாரி வந்து எடுக்கும்போது 3:01. இப்போ வந்து டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:33.
அவங்க லேண்ட் வாங்கிறதுக்காக தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டில் இன்னும் வந்து அவங்க வந்து அந்த சவாரி முடிக்கவே இல்லை. சுற்றி நம்மளாம் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம். இதே மாதிரி இந்த சவாரிக்கு நம்ம வந்து 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து 200 பேசியிருந்தேன். ஆனால் இப்போ 20 மினிட்ஸ் இல்லை, அரௌண்ட் 1 hour 30 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸ்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு 500 வச்சு கேட்டு தான் ஆகணும். ஏன்னா 1.5 மணி நேரமாக நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருக்கோம். இவங்களை வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணதே இது வரைக்கும் 26 கிலோமீட்டருக்கு மேலே நான் ஓட்டிட்டேன். இவங்க வந்து 200 கொடுத்தாங்கன்னா பார்க்கலாம் எவ்வளோ தராங்கன்னு சொல்லிட்டு. இடம்லாம் வந்து சேல்ஸ் தான். இது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து காட்டுப்பாக்கம், பனங்காட்டுப்பாக்கம் உள்ளே இருக்குது. எல்லாம் வந்து ஊபர் ஓலாலாம் வந்து புக் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுக்குங்க. ஏன்னா இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 500 கேட்குறேன்னு வைங்களேன், அது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். என்னடா இது 500 கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு. நான் வந்து 500 கேட்கணுன்ற இன்டென்ஷன் இல்லை. இப்போயே 4:35 ஆகிடுச்சு டைம். அவங்க எப்படி பார்த்தாலும் இங்கே வரத்துக்கு 4:40, அவங்களுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு 5 ஆகிடும். 2 மணி நேரம் நான் வந்து உங்கள்கிட்ட உங்கள் கூட தான் வந்து சுற்றுறேன். எனக்கு 1 ஹவருக்கு 250 ரூபா, நான் கூட 2 மணி நேரத்துக்கு 500 எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக அதை அவங்க கொடுக்குறாங்களான்னு சொல்லி பார்த்து தான் நான் ஆகணும். ஏன்னா நார்மல் டேஸ் அந்த கூட பரவாயில்ல, இது வந்து ஃபெஸ்டிவல் டேஸ். நம்ம இவங்க கூடவே நம்மளால் சுற்ற முடியாதுல்ல. நமக்கும் பொழப்பு இருக்குது, நம்மளும் ஆட்டோ ஓட்டணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளை கூட்டின்னு வந்த இடம் இதுதான். நல்லா பாருங்கள், காடு மாதிரி இருக்கா போல். கரெக்டாக இன்னும் அந்த கஸ்டமரை வந்து நான் ட்ராப் பண்ணவே இல்லை. டைம் வந்து 5 கிட்ட ஆக போகுது. மழை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சூப்பரான லொக்கேஷன். மூச்சு வாங்குது நண்பா. மேலே ஏறி வந்தது. நல்லா பாருங்கள், இதுதான் வந்து கஸ்டமர் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்த லொக்கேஷன். இங்கே தான் வந்து இடம் வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த லொக்கேஷன் உள்ள வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இருக்க பயமாக இருக்குது. அங்கே ஏதோ கம்பெனி மாதிரி இருக்குது பாருங்கள். ரைமிக்ஸ் கம்பெனின்னு நினைக்கிறேன். குவாரி மழையை வந்து இது பண்ணுவாங்களா அந்த கம்பெனி, குவாரி கம்பெனி. சரி, ஓகே, அது அவங்களோட பிஸ்னஸ். நம்ம அதெல்லாம் பார்க்கணும். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. ஆனால் ஜில்லோன்னு இருக்குது, யாருமே இல்லை, தனி காடு. சரி, ஓகே மக்களே, வாங்க நம்ம கீழே இறங்குவோம். ஓகே நண்பா, இந்த விலாகை நான் இந்த சவாரியோட முடிச்சிட போகிறேன். ஏன்னா இந்த சவாரி ரொம்ப நேரமும் போயினே இருக்குது. ஓகே, இந்த சவாரியோட முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டல. ஏன்னா நம்ம சாப்பிடவே இல்லை. நம்ம இன்னும் சாப்பிடக்கூட இல்லை நண்பா. நம்மளோட கஸ்டமர் வந்து நம்ம இடம் ஏதோ பார்க்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்கள வந்து நம்ம எத்தனை மணி பிக்கப் பண்ணணும்னா 3:01 பிக்கப் பண்ணணும். அதாவது 2:56 அவங்கள பிக்கப் பண்ணணும். ஸ்டில் அவங்க இன்னும் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ டைம் கரெக்டாக 5 ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அவங்கள ட்ராப் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 5:30 ஆகிடும். 2.5 மணி நேரமாக நம்ம இவங்கள தான் வந்து கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கோம். எவ்வளோ தருவாங்கன்னு சொல்லி தெரில. நம்ம இன்னும் சாப்பிட கூட இல்லை. இந்த சவாரி எடுக்காமல் நம்ம வீட்டுக்கு போயிருந்தா வச்சு நல்லா சாப்பிட்டு இருக்கலாம். கோல்டு வேறு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இங்கே வேறு நிறைய எறும்பு பார்க்குறது இருந்தாலும் நியாய தர்மமான வாடாடி. எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்துல பார்த்தா கூட நண்பா, காடு மாதிரி இருக்குது. வழி கூட இல்லை. இது பாருங்களேன், இதில் ஆட்டோ எடுத்துன்னு வந்ததே கஷ்டமாக இருந்தது. இது போகிற வழியில் வேறு ஒரு டாக்டர் வீடு வேறு இருக்கான். ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும், இது காடு வழி தான். இங்கெல்லாமா இடம் வாங்குவாங்க எனக்கு தெரியல நண்பா. நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இங்கெல்லாம் இடம் வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு. இருக்குதோ காட்டுறேன் பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியல. இங்கே பாருங்கள், அந்த எறும்புலாம் கச்சா வேறு டேஞ்சர் வேறு போல். பயமாக வேறு இருக்குது. இங்கே ஏதாச்சும் பூச்சி போட்டு ஏதாச்சும் இருக்குமா, பாம்பு கிம்பு கூடன்னு ஓடி வந்துருமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி காட்டு பகுதியில் சொல்ல முடியாதுல்ல, எங்கே எது இருக்கும்லாம் சொல்லலாம் முடியாது. திடீர்னு யாராச்சும் வந்தால் கூட நம்ம இப்படியே விட்டு ஓட வேண்டியதான். நம்ம ஆட்டோ இப்படியே விட்டு வீட்டுக்கு குடுன்னு ஓட வேண்டியதான். பாருங்கள், ஃபுல்லாக பனைமரம் தான். பனங்காட்டு பார்க்கணுன்னா பனைமரம் தான் நிறைய இருக்கும் போல். தென்னங்காட்டு பார்க்கணுன்னா தென்னை மரம் இருக்கும் போல். அங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல, பம்பு செட்டு, கிணறு. எங்கள் ஏரியாலையும் இப்படிலாம் இருக்குதுப்பா. மாசத்தம்பா நாங்கள் எல்லாம் காட்டுக்குள்ளே வரணும்னு தோணுதோ அவங்களாம் வந்து அது அங்கே தெரியுதில்ல ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி, அங்கே போங்க. அப்படி எதனா இந்த வழியில் வாங்க, இதெல்லாம் வந்து காட்டு வழி மாதிரி தான் இருக்கும். அப்படியே இல்லைன்னு வைங்களேன், இது மேலே ஏறி அனாண்டெல்லாம் போயிடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய ட்ரெக்கிங் பார்க்கலாம். பாருங்கள், சூரியன் மறையிறது சூப்பராக இருக்குது. தென்னை மரம் ஷேடோவில் சூரியன் வந்து இங்கே பாதியில் இருக்கும்போது நான் இவங்களை வந்து சவாரி எடுத்தேன். மறைவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் சவாரி வந்து முடியல. இங்கே பாருங்கள், தென்னந்தோப்பு யாரோ மினி சைஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம்
நிறைய வாயில் தான் நண்பாங்களாம். உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது காசு கையில் வச்சுருக்கீங்க, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கையில் இருக்குது, ஏன்னா வந்து கடன் வாங்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இடம் வாங்கி போட்டுருங்க. இடம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்படியே கையிலே வச்சுருந்தீங்கன்னா அந்த காசு குட்டி போடாது. ஆனால் இடம் வாங்கி போட்டிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த காசு வந்து ஒரு மடங்கில் மாறும். இப்போது 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு 1 லட்சத்துக்கு ஒரு 50,000 ப்ராஃபிட் வரும்ல. அதனால சொல்கிறேன், கையில் வச்சுக்காமல் ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கி போடுங்க. ஏன்னா கோல்டாக வாங்கி வச்சுக்கோங்க. கையில் காசு வச்சுக்கிறது, கோல்டு வாங்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கோல்டு வாங்குறது வேஸ்ட்டு. அதனால் இடமா வாங்கி போட்டுருங்க. ஏன் கோல்டு வாங்காதீங்கன்னா வாங்க தான் ரேட் ஏற்றிக்கினே போகும். எனக்கு தெரிஞ்சு நான் 2015 ஒரு செயின் வாங்கினேன், 16ல் 25,000 ரூபா ஒரு சவரன் செயின் ஒன்று. ஆனால் இப்போது 2025 அரௌண்ட் ஒரு 10 வருஷம்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு சவரன் செயின் வாங்கினா 1 லட்ச ரூபா. ஒரு கிராம் வந்து நீங்கள் 11,000 நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வருதுல்ல. பார்த்தோன்னா ஒரு 10 லட்ச ரூபா, அதாவது 1 லட்ச ரூபா வருது ஒரு சவரத்துக்கு. சைக்கூலி, சேதாரம், டிஸ்கோ, அதாவது ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா வருது. நம்ம வாங்க தானே அதை வந்து அதிகமாக விற்கிறோம். அது பாருங்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இடமா வாங்கிடுங்க. இடமா வாங்கினா கூட பிற்காலத்தில் வீடு கட்டிக்கலாம், இல்லை வயசான காலத்தில் ஒரு குடிசை போட்டு வாழ்கிறதுக்காச்சும் ஒரு இடம் இருக்கும். காடாக இருந்தானா மேடாக இருந்தானா, இந்த பாருங்கள், இந்த இடம்லாம் ஃப்யூச்சரில் இந்த இடம்லாம் இப்படி தான் இருக்கும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. திடீர்னு ஒரு கம்பெனி உள்ளே வந்து ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், இடம் நல்லா ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்துக்குங்க. கொஞ்சம் வந்து பிளான் பண்ணி லைஃப்பை வாழுங்க. ஓகே நம்ம நான் இப்போது இந்த சவாரி முடிச்சுட்டு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னு சொல்லி இந்த சவாரி காட்டுறேன், பார்க்கலாம். எவ்வளோ பேருக்கு இந்த செடியை தெரியும்னு சொல்லி தெரியல. இதுதான் வந்து தொட்டாசினிங்கி செடி. இது பாருங்கள், நான் தொடுறேன், செடி வந்து மூடுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது பாருங்கள், இந்த தொடுறேன், செடி மூடிச்சு. ஐயோ, இதான் வந்து தொட்டாசினிங்கி செடி. இங்கே பாருங்களேன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. நண்பா, அந்த சவாரி வந்து முடிச்சிட்டோம். அந்த சவாரிக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னா 423 ரூபா கிடச்சிது. கஸ்டமர் நமக்கு வந்து 500 ரூபா கொடுத்துருக்காங்க. நானே தான் கேட்டேன் 500 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு. 2 ரூபா 58 பைசா வெயிட்டிங் டைமும், ட்ரிப் ஃபேர் வந்து 420 ரூபாவும். கரெக்டாக நம்ம எத்தனை மணிக்கு சவாரி எடுத்தோம்னா 3 மணிக்கு எடுத்தோம். கரெக்டாக இப்போ டைம் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5:23 தான் இவங்களை ட்ராப் பண்ணுறோம். சரி, இந்த ஆர்டர் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு 5 ஸ்டாரான நண்பா, 3 ஸ்டாரே போதும். சரி ஓகே நண்பா, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வேறு ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நண்பா, நம்ம வீட்டுக்கு போனதே வந்து லேட்டு தான். இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும், இருட்டாயிடுச்சு. டைம் வந்து 7 மணி ஆகிடுச்சு. நம்ம ரிட்டர்ன் வந்து டியூட்டி எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு 9 ஹவர்ஸ் ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஓட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு. இந்த டியூட்டி வந்து எங்கே இருந்துன்னா மாம்பாக்கத்துலேருந்து ஏகா டு மெரினா மால் வரைக்கும் தான். பில் அமௌண்ட் வந்து 243 ரூபா. கஸ்டமர் எவ்வளோ தராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம காலையில் ஒரு இடத்துல சவாரி எடுத்தோம்ல, நான் கூட சொல்லியிருந்தேனே, இந்த ரிப்பன் பில்டிங்லேருந்து சோபியா வரைக்கும். அதே இடத்துல தான் இந்த சவாரியும். நம்ம அங்கே தான் வந்து இருக்கோம். என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. பார்க்கலாம் கஸ்டமர் எப்போ வராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து பி பிளாக்ல இருக்கோம். நண்பா, நம்ம அந்த சவாரி வந்து முடிச்சாச்சு. 5வது சவாரி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். 5வது சவாரி வந்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், பில் அமௌண்ட் வந்து 243 ரூபா. ஆனால் நம்ம கஸ்டமர் கொடுத்தது வந்து 300 ரூபா. ஆட்டோவில் ஒரு எலி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த வெளியே வந்து தள்ளி விட்டுட்டு வந்துடலாம். நண்பா, நம்ம வந்து 6வது ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6வது ஆர்டர் எவ்வளோனா 213 ரூபா. கஸ்டமர் நமக்கு வந்து 240 ரூபா கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஓவராலாக 6 ஆர்டர் கிட்ட எடுத்துட்டோம். அதாவது 1000 ரூபாய்க்கு மேலேயே ஏர்ன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ டைம் வந்து நான் சொன்ன மாதிரி 8:22. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். நம்ம ஆட்டோவில் ஒரு எலி ஒன்று இருக்குது போல், பார்க்கலாம் அந்த எலி எப்படியாச்சும் வெளியே வருதான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் நண்பா, அழகாக மேட்ச் விளையாட்டு இருக்காங்க எல்லாருமே, லைட் போட்டு. சூப்பரில் நீ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசை தான் நண்பா விளையாடணும்னு. பட் ஆனால் நமக்கான கனவை நம்ம தேடி ஓடும்போது விளையாட்டெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. சரி ஓகே நண்பா, நம்ம ஏதாச்சும் அடுத்த ஆர்டர் ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்.
நண்பா இன்னைய நாளோட 7வது சவாரின்னு நினைக்கிறேன் நண்பா. 7வது சவாரி வந்து எங்கன்னா நம்ம காலையில் ஒரு இடத்துல வந்து சவாரி எடுத்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு சொல்லி தெரியல. அந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்ம ட்ராப் வந்து பண்ண போகிறோம், பண்ணிட்டோம். இதுக்கு பில் அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 95. கஸ்டமர் வந்து 100 கொடுத்துட்டாங்க. இது காட்டுறோம் பாருங்க. இந்த லொக்கேஷன் தான் நம்ம காலையில் இங்கே தான் நம்ம உட்காந்துருந்தோம். இது ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம இதே இடத்துல தான் வந்து ஈவினிங்காக நம்மளை ட்ராப் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம ஊபர் ஓலா இல்லை ரேப்பிடோ தான் வந்து நம்ம காலையில் எங்கேருந்து சவாரி எடுக்கணுமோ அங்கேயே நமக்கு ரிட்டர்ன் சவாரி வந்து கொடுப்பாங்க. இன்னும் ஒன்று அது கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் நமக்கு சவாரி வந்து கிடைச்சிடும். இதோட நம்ம வந்து விலாகை வந்து முடிச்சிக்கலாம். ஓகே, டைம் இப்போ வந்து 8:52 ஆகுது. நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் வந்து எவ்வளோ இன்கம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோட எண்டில் வந்து காட்டுறேன். எவ்வளோ நமக்கு ஆப் மூலியமாக ரிசீவ் ஆச்சு, எவ்வளோ நமக்கு டிப்ஸ் வந்து கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட க்ளோஸில் வந்து நான் போடுறேன். ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா, எல்லாருக்குமே வந்து ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ வந்து நான் இன்றைக்கி வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எத்தனை கிலோமீட்டர் ரைடு வந்து ஓட்டியிருக்கேன், நான் எத்தனை அதாவது நான் காலையிலே சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்துங்க 14,126 கிலோமீட்டர். நம்ம இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஓட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா. என் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நண்பா, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக ஆட்டோவும் ஓட்டியாச்சு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்போம்னா நான் உங்களுக்கு இந்த சைடில் வந்து போட்டு காட்டுறேன். நான் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதாவது எத்தனை கிலோமீட்டர் ஆட்டோ காலைல நான் ஆட்டோ எடுக்கும்போது 14,022 கிலோமீட்டர் கிட்ட நான் காலைல ஆட்டோ எடுத்தேன். அதையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோட எண்டில் நான் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு ஆட் பண்ணியிருக்கேன். 14,126 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அரௌண்ட் இன்றைக்கி வந்து 104 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஆனால் 1000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டோம். ஒரு கிலோமீட்டர் 10 ரூபான்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். சும்மா நார்மலாக கால்குலேட் பண்ணலாமே. காலைல ஃபஸ்ட்டு சவாரி ஒரு 100 ரூபான்னு வச்சுங்களேன். செகண்ட் சவாரி 100 ரூபா 200 ரூபாவா. மூணாவது சவாரி எவ்வளோ எடுத்தோன்னா 200 ரூபா 400 ரூபாவா. அஞ்சாவது சவாரி 500 ரூபா 900 ரூபா. ஆறாவது சவாரி வந்து 300 ரூபா 900 ரூபா 1200 ரூபா. அதுக்கப்புறம் எடுத்த சவாரி வந்து 240 ரூபா 900 1200 1400 1500 ரூபா 1560 ரூபா. ஓகே நண்பா, சூப்பர் தான். 1560 ரூபானா 100 கிலோமீட்டருக்கு ஒரு 15 ரூபா தான் ஓட்டியிருக்கோம். 15 ரூபா நோட்னா சூப்பர் தான் நண்பா. ஓகே, நான் இந்த சைடில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ அமௌண்ட் ஓட்டியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே லைக் பண்ணிக்கங்க. சப்போஸ் நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, நான் ஏதாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா என்னோடய கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ், ஆல் வீடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் யுவர் சப்போர்ட்ஸ். தேங்க்யூ. Bye.